ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2008ல் ரிலீஸ் ஆன அஸ்லாம் அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாஸ்டல்ல தங்குறாங்க. அங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த சம்பவம் எதனால நடக்குது, அப்படி அந்த ஹாஸ்டலுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, இதெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா, அங்க வந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த மூவி படத்தோட கதை. சோ இப்போ கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சில பேஷண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க தண்ணியும் மறந்து தான் எங்க இருக்குன்னு தெரியாம நினைவும் இல்லாம சோகமா ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. இப்போ நைட் டைம்ல ஒரு சின்ன பொண்ணு டெடிபரை கட்டி பிடிச்சிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ பேரு மேடிசன். என்ன சமயம் சொல்லிட்டு வெளியே எழுந்து வரா. அங்க அவங்க அண்ணனும் இருக்கான். அவங்க அப்பா, எனக்கு அது கண்ணுக்கு தெரியுது, எனக்கு பயமா இருக்கு, என் காதுல சில முணுமுணுக்கெல்லாம் கேக்குது, நான் இங்க இருக்க விரும்பல, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்றத சொல்றாங்க. அவங்க மனைவி, உங்களுக்கு ஒண்ணு நடக்காது, நான் அவளை பாத்துக்கிறேன் போது, இல்ல எனக்கு இவங்க பயமா இருக்கு, அது என்ன தேடிதான் வருது, நீயும் பசங்களும் இங்க இருந்து போயிருங்க, அதுக்கு நான் தான் முக்கியம், நான் இங்க இருந்து போனா அதுங்க போயிரும் அப்படின்ட்டு கன் எடுத்து டக்குன்னு அவரை ஷூட் பண்ணி இறந்துடுறாரு. இப்போ சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணா இருந்தவ இப்போ வளர்ந்து பெரியவளாயிட்டா. அவங்க அம்மா கூட தான் இருக்கா. அவங்க அம்மாவும் அவளை ஒரு காலேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த காலேஜ்ல தான் நான் படிக்க போறேன், எங்க ஹாஸ்டல்ல நான் தங்கிக்கிறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா பயப்படுவாங்க. உனக்கு இது ஓகேவா, வேணும்னா சொல்லி இப்பே போயிடலாம், எனக்கு இது என்னவோ சரி படுற மாதிரி தெரியல அப்படின்னும் போது, அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் வரும்போதே பிராண்டன் கிட்ட சொல்லாமே வந்துட்டேன், நான் உன்னை மிஸ் பண்றேமா போது, நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்றாங்க. யாருன்னா அவங்களோட அண்ணன். இதோட ஓகே நான் பத்திரமா போயிடுறேமான்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க. நீ ஏதோ ரூம் நான் போனது ஓபன் பண்ணி பாத்துக்கோ அண்ட் சேஃபாரு நான் போறேன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அவங்க அம்மா போறாங்க. இரண்டும் கீழெல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்க போற ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் செடியெல்லாம் கட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் கவனிக்காம கட் பண்ண வரும்போது பக்கத்துல மேடிசன் இருப்பா. அவ பார்த்து பயந்துருவா. என்ன மன்னிச்சிருங்க, நான் நீங்க வரத நான் நோட் பண்ணணும் போது, இது பரவாயில்ல ஓகேனும் போது, எங்க போறீங்க, இங்க இருக்க இந்த ஹாஸ்டலுக்குள்ள தான் நான் போறேன் அப்படின்னு. இங்க இருக்க போறீங்க, இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு. உடனே அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துருவாங்க. என்னாச்சு, எங்க போறீங்க போது, வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவார். அவர் ரொம்ப சும்மா இங்கதான் வேலை பாக்குறாரு. அவர் ஏதோ இந்த ஹாஸ்டலை பத்தி வித்தியாசமா சொன்னாரு, அது ஒண்ணும் இல்லாம பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, இந்த ஹாஸ்டல்ல நிறைய ரூம் இருக்கு, அதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிருவாங்க. அந்த ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க. வெளியே பார்க்க பழைசா இருந்தாலும் உள்ள ரொம்ப பிரம்மாண்டமா புதுசா இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஹீரோனி வாய்ப்பு வந்துட்டே அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோனி ரூமுக்கு வெளியே ஒருத்தன் நின்று வரைஞ்சுக்கலாம் இருப்பான். ஹீரோனியும், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியிடுறீங்களா, அது என்னோட ரூம் அப்படிங்கும் போது அவனும் ஓகேன்னு வெளியிட்டுருவான். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற ரூமுக்குள்ள போறாங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒருத்தன் இந்த ப்ரெசென்ட் ஓபன் பண்றாங்க. அதுல ஒரு டாலர் செயின் இருக்கும். அதை எடுத்து அவங்க கழுத்துல போடுவாங்க. இப்போ உங்க கழுத்தை யாரும் சங்கிலியால இழுக்கிற மாதிரி தெரியும். பயந்துட்டு அந்த செயினை கீழே போட்டுருவாங்க. எல்லாம் அவங்க ரூமுக்கு வந்து செட்டில் ஆன பிறகு ஒரு மீட்டிங் இருக்கும். அவங்க எல்லாம் கீழே போவாங்க. அங்க புதுசா சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்க டாமின்னு ஒருத்தன் வந்து பேசுவான். அவன் நல்ல ஜாலி தொன்னு பேசிட்டே இருப்பான். அப்படி ஹீரோனே அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது தான் அங்க ஒரு பையன் ரொம்ப சைலண்டா நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் வாண்டடா போய், ஹாய், உன் பேரு என்ன, அவனை பத்தி தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவான். அந்த பையன் பேரு ஸ்ட்ரென்த். ரொம்ப இன்னசென்ட்டான பையன், சைலண்டா இருப்பான். அவனோட பக்கத்துலயே மாயான ஒரு பொண்ணு இருப்பா. அவளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பா. அங்க ஐவின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளுக்கு டாமியன் மேல கொஞ்சம் கண்ணு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சீனியர் வர்றாரு. பாருங்க, நான் தான் உங்களோட சீனியர், இனிமேட்டு உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட உதவி கேட்கலாம். இப்போ நம்ம காலேஜோட ரூல்ஸ் நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, நான் பேசினா குறுக்க பேசக்கூடாது. ரூல் நம்பர் 2, தேவையில்லாத விஷயத்த நீங்க பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. சரி வாங்க, உங்களுக்கு இங்க இருக்க ரூம் எல்லாம் நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற எல்லா ரூமையும் அவரு சுத்தி காமிச்சிட்டே இருப்பாரு. அப்படியே அவங்க எல்லாருக்கும் அவங்களோட ரூம்க்கு எல்லாம் கொடுத்து, நீங்க எங்கதான் இருக்க போறீங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவேன் அப்படின்ட்டு. அங்க லாஸ்ட் ரூம் நம்பர் 1 இருக்கும். இந்த ரூமுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் முடியல, அதனால இந்த ரூம் லாக்ல தான் இருக்கு. இந்த ரூமை நீங்க ஓபன் பண்ணி உள்ள போகவே கூடாது. இதோட கீ ஒன்னே தான், அது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்ப சடனா அந்த லைட் எல்லாம் அப்படியே பிளிங்கா எரிய ஆரம்பிக்கும். அவங்க சீனியர், சரி அவங்க ரூமுக்குள்ள போங்க, மத்ததான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. ஹீரோயின் அவங்க ரூமை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இடிட்டிக்கிற சவுண்ட் கேட்பாங்க. திரும்ப பார்த்தா அவங்களோட அண்ணாங்க இருப்பா, அழுதுகிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு அப்படின்னும் போது, இல்ல எனக்கு அந்த குரல்லாம் கேக்குது, அதுங்க என்ன ஏதோ பண்ண பாக்குது, எனக்கு பயமா இருக்கு, நான் இருந்துட்டு வாழ விரும்பல அப்படின்ட்டு கன் எடுத்து டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா அங்க அவன் இருக்க மாட்டான். இது கனவுன்னு அவளுக்கு தெரிய வருது. சரி தனியா இருக்க வேணாம், மத்தவங்களோடய போய் உட்காரலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட் கூட உட்காடுறான். அப்பதான் டாமின்றவன் கையில ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருப்பான். அதை எல்லாத்திட்டும் கொடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெங்கன்றவனும், இந்த ஹாஸ்டலை பத்தி உங்களுக்கு சில ரகசியம் தெரியுமா, எனக்கு தெரியும், வாங்க உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப் ஓபன் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் ஒரு ஹேக்கர், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த ஹாஸ்டலை பத்தி அப்படின்னு போது, எல்லாம் பாக்க பச்சை புள்ள பார்த்துட்டு இருக்கான், ஆனா இவனுக்குள்ள
இவனுக்குள்ள இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கா அப்படின்ட்டு சரி வாங்க என்ன சொல்றான்னு கேட்கலான்ட்டு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. 1913 காலகட்டத்துல இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற இடத்துல ஒரு சைக்கோ டாக்டர் இருந்தாரு. அவரு மனநலம் பாதிக்கப்பட்ட டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அந்த ட்ரீட்மெண்ட் பயங்கரமா இருக்கும். அவங்களோட கண்ணை குத்துறது, அவங்களோட வயிற்று கிழிக்குதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதுக்கடுத்து அந்த பசங்க காணாம போயிருவாங்க. இப்படி போயிட்டே இருந்துச்சு. இந்த வழியெல்லாம் தாங்க முடியாம ஒரு நாள் பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டாக்டரை தள்ளி விட்டுட்டு ஹாஸ்டல்ல விட்டு வெளியே தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த டாக்டர் வயசான பிறகு இறந்துட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது டாமின்றவனுக்கு ஆர்வம் ஆயிரும். அப்போ அவரோட ரூம் இங்க தானே இருக்கும், நம்ம அங்க போலாமா அப்படின்னும் போது எல்லாமே ஓகே போலாம், ஜாலியா இருக்கும், இங்கே இருந்தா போர் அடிக்கிறோம் அங்க போலாம் அப்படின்னும் போது இப்போ அவங்க அந்த ரூம்குள்ள போகணும்னு நினைப்பாங்க. எந்த ரூம்னா சீனியர் ரூம் நம்பர் 1 போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ரூம்குள்ளதான் அந்த சைக்கோ டாக்டரோட ரூமே இருக்கு. ஆனா அது லாக்ல இருக்கு, அது ஓபன் பண்ணணும், என்ன பண்றதுன்னு நினைக்கும் போதுதான் ஸ்ட்ரிங் ஆல்ரெடி ஹேக்கர், அதனால சில பாஸ்வேர்ட்லாம் வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடுவான். இப்ப என்ன டார்ச் லைட் எடுத்து அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போக போக ரொம்ப இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல இருந்த பழைய பெட்டு, கிளாத், சில மறந்த ஐட்டம்லாம் அங்கங்க சதறி இருக்கும். இந்த வாசனை அவங்களுக்கு கொமட்டும். இருந்தாலும் அந்த டாக்டரோட ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு வழியா அங்க அந்த டாக்டரோட கேபினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட புக்ஸ் ஃபைல்லாம் இருக்கும். ஈரனே அங்க ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க மனநலம் சரியில்லாத ஒருத்தனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காருன்றது அந்த ரிப்போர்ட்ல இருக்கும். இதை படிக்கும் போது ஈரோனி ஷாக் ஆயிடுவாங்க. அதே நேரத்துல கூட இருந்தவங்க எல்லாருமே சரி வாங்க வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லி ஈரோனியை விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. இந்த விஷயத்த ஈரோனி கவனிக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே ஆர்வத்தை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு முணுமுணுக்கல் சவுண்டே கேட்குது. ஈரோனி பயப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கீங்க? திரும்பி பார்த்தா அவங்க ஆல்ரெடி கைட்டு விட்டு போயிருப்பாங்க. எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனி கத்திட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து ஈரோனை கிட்ட வராங்க. யாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி தான். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா, இந்த ரூம்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே உனக்கு, அது உனக்கு தெரியாதானோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இங்க ஹெல்ப் கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்டது, அதனால நான் வந்தேன், நீ மட்டும் தான் வந்தே? ஆமா நான் மட்டும் தான் வந்தேன் போது சரி இங்க இருக்க வேண்டாம் வா வெளியே போடான்னு கூட்டிட்டு போயிருவாங்க. அவங்க சீனியரை பார்த்து செக்யூரிட்டியும் செம்மையா திட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ரூம் உனக்கு உங்ககிட்ட தான் இருக்கு, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிருவாங்க. அந்த சீனியரும் வருவாங்க. ஏன் அங்க போனான் போது இல்ல ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டாங்க அதனால தான் நான் போனேன், நீ மட்டும் தான் போனியா, உன்னால எப்படி உள்ள போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த பொண்ணும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு அங்க போக விடுறதா நான் சொன்னேன், சீனியர் சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட வருவாரு. அந்த ஸ்ட்ரிங்கும் அந்த பொண்ணை ஒன்றும் சொல்லாதீங்க, இது இடத்துக்கான நாள் அப்படின்னு போது சும்மா ஆயிடான்னு சொல்லி அவனை திட்டிடுவாங்க. அவன் கோச்சிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுவான். டாமியும் இங்க பாரு சீனியர்னு உன்னை பாக்குறேன், ஓவரா பண்ணனா அதை பத்தி நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாதுன்னு அவனும் பயந்துட்டு சரி சரி ஓகே கோப்படாதீங்கப்பா நான் இங்க போயிடுறேன் அப்படின்ட்டு அவரு போயிடுவாரு. ஹீரோயினும் அந்த ஸ்ட்ரிங்கை பார்க்க போவா. என்னாச்சு ஏன் அப்செட்டா இருக்கேன்? இல்ல நான் அப்புறமேட்டு இந்த ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன், நான் இங்க வந்து போக போறேன். சின்ன விஷயம் தான், அதுக்கு ஏன் கோவப்படுறேன்? இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல, எல்லாருமே என்ன பார்த்தா வீக்கானவன் நினைக்கிறீங்க, நான் லூசர், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் புலம்புவான். ஆமா நீ எதுக்கு எனக்கு எப்பத்தாலும் சப்போர்ட் பண்றேன் போது உன்னை பார்க்கும் போது என்னோட அண்ணன் ஞாபகம் வரும். ஏன்னா என் அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க, இப்பதானே நம்ம வந்திருக்கோம், போக போக இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க, அதனால எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் அப்புறமேட்டு உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஈரோனி அங்க வந்து போயிடுவாங்க. ஈரோனி போன பிறகு அந்த ரூம்ல அவன் சிஸ்டம் நோண்டிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடும். திடீர்னு அவன் பின்னாடி ஏதோ ஒரு முணுமுணுக்கிற குரல் கேட்கும். திரும்பி பார்த்தா இப்போ அவனோட ரூம்ல இருக்கான். நான் எப்படி என் ரூமுக்கு வந்தேன், எது தப்பா நடக்குது, இல்ல இது கனவு, கனவு எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு அவங்க அம்மா வருவாங்க. ஸ்ட்ரிங் எப்ப பார்த்தாலும் லேப்டாப் நோண்டு, உனக்கு வேற வேலையே கிடையாதா, நீ உங்க அப்பா மாரியே ஒரு உதவாக்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் இல்ல நீ அம்மாவே கிடையாது, இதெல்லாம் கனவுதான் கனவுதான் கனவு தொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா இப்போ அந்த சைக்கோ டாக்டரா மாறுறாங்க. என்ன ஸ்ட்ரிங் உன்னை பத்தின ரகசியம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேதனையில இருக்க, அந்த வேதனை உன்னை விட்டு போகணும் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருப்பாரு. அவனும் இல்ல நான் அவன் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற அந்த கயிறை வச்சு விளையாடிட்டு இருப்பான். டக்குன்னு அந்த கயிறை நம்ம சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படியே அவன் மூச்சு விட முடியாம அப்படியே தண்ணறி அப்படியே இறந்து போயிடுவான். அடுத்த நாள் காலையில ஹீரோனும் ஸ்ட்ரிங்கா பாக்கலாம்னு சொல்லிட்டு போவா. பார்த்தா எல்லாம் விளையாடிட்டு ஸ்ட்ரிங்கா இங்க எங்க அவன் காலையில இங்க வரல, ரூம்ல போய் பாருன்னு ரூம்ல போய் பார்த்தா அவன் கைத்துல தொங்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ஒன்றும் ஷாக் ஆயிடுவான். உடனே செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அவங்க வந்து பார்த்தா ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ உண்மையாவே அவனை தான் பார்த்தேன், ஆமா அவனை தான் பார்த்தேன், இங்க தான் தொங்கிட்டு இருந்தான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க பயப்படாதீங்க, நேற்று நைட் யாராவது அவனை எங்க வெளியே போறத பார்த்தீங்களான்னு போது இல்ல நான் பார்க்கல, லாஸ்ட் நான் தான் அவன் ரூமுக்குள்ள வந்தேன், அவன் ரொம்ப அப்செட்டா இருந்தான் போது சரி பயப்படாதீங்க, அவன் எங்க இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு அங்க போயிடுவாங்க. காலையில ஹீரோயின் குளிக்கிறதுக்காக ஷவர் ஓபன் பண்ணி குளிச்சுட்டே இருக்கும்போது இப்போ கீழே அந்த தண்ணி எல்லாம் மேல அப்படியே எழும்ப ஆரம்பிக்கும். இது தெரியாத ஏன்னா குளிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அந்த டோர் டைட்டா லாக் ஆயிடும். அந்த தண்ணி அப்படியே மேல அப்படியே ரொம்பிக்கிட்டே இருக்கும். ஹீரோயினும் அந்த கதவை ஓபன் பண்ண பார்ப்பாங்க. ஹெல்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஆனா யாருக்கும் கேட்காது. மூச்சு விட முடியாம அப்படியே தண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அவங்க முகம் வரைக்கும் வந்துடும். டக்குன்னு இப்போ அவளோட ஃப்ரெண்ட் வந்து கதை ஓபன் பண்ணி பாப்பா. ஆனா அந்த தண்ணி இருக்காது. ஹீரோனி பயந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. மேரிசன் எனக்கு ஒண்ணும் இல்லை இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு வருவாங்க. அவளும் பயந்துட்டே இருப்பா. என்ன ஆச்சு ஏதாவது பார்த்து பயந்தியான போது உனக்கு நான் பைத்தியம் மாதிரி தெரியறேனா அப்படின்னும் போது இல்ல நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு அவகிட்ட ஒரு போட்டோ இருக்கும். இது யார் போட்டோ அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது இவனோட அண்ணன். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. இங்க பாரு நீ எதுவும் நினைச்சு பயப்படாத. நீ ஒன்னும் பைத்தியம் கிடையாது. இங்க பாரு கை அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கை காமிப்பா. அவ கையில ஃபுல்லா எக்கச்சக்கமான கீரை இருக்கும். எதுவும் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவ அங்க வந்து போயிடுவா. எங்க மாயாவை காமிக்கிறாங்க. அவ ரூம்ல அவ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவனோட சீனியர் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். என்கிட்ட ஒரு பாட்டில் இருக்கு. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் குடிக்கலாமா? எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்பா. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடி போதும் அப்படின்னு அவளை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தயவு செஞ்சு இங்க வந்து போங்கன்னு பொறுமையா சொல்லுவான். அவன் கேட்கிற மாதிரி தெரியல. சரி ஒரு பாட்டில் தானே வா குடிக்கலாம் சொல்லி கதை ஓப்பனா வச்சுட்டே அவ வா குடிச்சிட்டே இருக்கணும். சீனியரும் அவகிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அதனால மாயாவும் தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போ உனக்கு மரியாதை இல்லை இதுக்கு அடுத்தது அப்படின்னும் போது அவனும் கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடலாம். கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அவ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப சடனா அவளோட ரூம் அவளோட பழைய ரூமா மாறுது. அவனோட பாய் ஃப்ரெண்ட் சவுண்ட் கேக்குது. மாயா எதுக்கு இந்த ஹாஸ்டல் வந்தானா அவளுக்கும் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை நடந்திருக்கும். அவ ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பா. அவனோட தொலை தாங்க முடியாம பிரேக்அப் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ரூம்ல தனியா இருக்கும்போது ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருப்பா. அதனாலதான் இங்க ஹாஸ்டல் வந்து தங்கியிருப்பா. அவனோட பாய் ஃப்ரெண்ட் வருவா. என்னது உன் முடி இவ்வளவு நீளமா இருக்கு எனக்கு உன் முடிய பிடிக்கலன்னு சொல்லி சிசர் எடுத்து கட் பண்ண வருவா. அவ பயப்படுவா. தயவு செஞ்சு என்ன விட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன் என்ன விட்டு எனக்கு பயமா இருக்கும் உன்னை பார்க்கும் போது இப்போ அவனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த டாக்டரா மாறான். எனக்கு தெரியும் உன்னோட வீக்னஸ் எதுன்னு. இந்த வழியை விட்டு நீ வெளியே போனா உனக்கு இன்னும் அதிகமான வழியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையை கத்தி வச்சு குத்துவான். அந்த பொண்ணோட தலையை விட்டுருவான். அந்த பொண்ணு அங்கேயே இறந்துடும். இப்ப ஹீரோ என்ன காமிக்கிறாங்க. அவன் நைட் சிஸ்டம்ல அந்த ஹாஸ்டல் டீம் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோ வருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல சும்மாதான் சொல்லி என்ன விஷயம் போது ஸ்ட்ரிங்கனை எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன். அவன் எங்க இருக்கானே தெரியல. படி அவனை எங்கேயாவது தேடலாம் அப்படின்னும் போது தெரியல அவன் எங்க போயிருக்கான். எல்லாருமே தேடி பார்த்துட்டாங்க ஆனா அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போதுதான் சரி உன்னை பத்தி சொல்லுன்ற போது என்னோட அப்பா சில விஷயத்த பார்த்து பயந்தாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ்ல அவரே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதுக்கடுத்து என்னோட அண்ணன் இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருந்தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் இறந்து போயிட்டான். அவன் எதனால இறந்தான்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும்னு தான் நான் இந்த ஹாஸ்டல்ல வந்து தங்கியிருக்கேன். என்னோட அம்மா பயந்தாங்க. ஆனாலும் அவன் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் தான் இங்க நான் வந்திருக்கேன். ஒரு விஷயம் நடக்குது தெரிஞ்சும் ஏன் நீங்க வந்து போகாம இங்கே இருக்க அப்படின்றத ஹீரோ கேட்கும் போது அந்த விஷயத்த நான் நிறுத்தாம இந்த ஹாஸ்டல் வச்சு நான் வெளியே போக மாட்டேன்னும் போது ஹீரோவும் சரிக்கு ரொம்ப தைரியசாலி அப்படின்னு ஹீரோ பத்தி சில விஷயத்த சொல்லுவாரு. இவர் சில வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக்ல அடிக்டடா இருந்திருக்காரு. ரொம்ப அதிகமான ட்ரக் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன என்னை சுத்தி என்ன விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் என்னோட தம்பி சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது தண்ணியில விழுந்துட்டான். அவன் தண்ணியில முழுகும் போது நான் பார்த்தா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அவனை காப்பாற்ற முடியல. நான் மட்டும் எனக்கு போதையில இல்லைன்னா என் தம்பி எனக்கு காப்பாத்திருப்பேன். அவன் சாவுக்கு கண்ணு நான் அந்த கெல்ட்டுக்கு எனக்கு இன்னுமே இருக்கு. அதுல இருந்து வெளியே வரணும் தான் நான் இங்க வந்து தங்கிட்டு இருக்கேன். பேசிட்டே இருக்கும்போது தான் நான் இந்த காலேஜ்ல வர அன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர் எனக்கு இந்த ஹாஸ்டல்ல சில அமானுஷமான விஷயங்கள் இருக்கு இங்க போகாதீங்க அப்படின்றத சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்ட சில விஷயம் நம்மளுக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஆளும் அந்த டோரை விட்டு வெளியே நாங்க போவாரு. நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா அதை செஞ்சு இங்க இருக்காதீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்கதான் நகர்ந்து போவாரு. ஹீரோனியம் இருங்க உங்களுக்கு அந்த டாக்டரை பத்தி சில விஷயங்கள் தெரியும்ல என்னதுன்னு சொல்லுங்க. இங்க அப்படி என்னதான் விஷயம் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னுப்பா. அவரு அந்த டாக்டர் ரொம்ப மோசமானவர். எல்லாரையும் கொடூரமா கொலை பண்ணியிருக்காரு. நீங்க இங்க இருக்கிற ஆபத்து இங்க வந்து போயிருங்கன்னும் போது அவர் தான் இறந்துட்டாரு. அப்போ அவரோட ஆவி இங்க இருக்கா அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து இங்க வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேகமா போயிடுவாரு. அதெல்லாம் காலையில செக்யூரிட்டியெல்லாம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுவாங்க. மாயாவும் காணாம போயிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா யாராவது நைட்டு மாயாவை பாத்தீங்களா அப்படின்னா சரி ஓகே ஸ்ட்ரிங்குக்கு என்ன ஆச்சுன்னு நான் தேடி பார்த்தேன். பட் இன்னுமே எங்களுக்கு அவன் எங்க போயிருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம மாயோட ரூம்ல இந்த ஹேட்டை நாங்க பார்த்தோம். இது யாரோடதுன்னு தெரியுமானும் போது தான் ஹீரோனி யோசிப்பாங்க. நைட்டு ஒரு வயசானவர் அம்மியிட பேசினாரு. அவரோட ஹேட் தான் இது. ஓகே நான் அந்த ஆளை நாங்க கண்டுபிடிக்கிறோம். நீங்க அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே வராதீங்க. ஹாஸ்டலுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு சேஃப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோயின் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வந்ததுல இருந்து இந்த வயசானவரை நோட் பண்ணிட்டே இருக்கேன். இவர் செய்யற விஷயங்கள் சரியே இல்லை. எனக்கு என்னவோ அந்த டாக்டர் பேரை வச்சு இவர் தான் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பயமுறுத்துறாரு போல் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டே வருவாங்க. ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. டாமி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு சில கனவுகள் வரும். அவனோட வீட்டுக்குள்ள வருவான். அவன் எதுக்கு ஹாஸ்டல் வந்தானா அவங்களோட வீட்டுல எல்லாருமே ரொம்ப குண்டா இருப்பாங்க. அதிகமா சாப்பிடுவாங்க. இல்ல நான் குண்டா இருந்தனால ஸ்கூல்ல என்னெல்லாம் நான் கிண்டல் பண்ணுங்க. அதனால ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல இருக்க வேணும்னு சொல்லி அவன் ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருப்பான்.
அவனோட வீட்ல இருக்க அவங்க அம்மா அதிகமான சாப்பாட தட்டுல போட்டு இதெல்லாம் நீ சாப்பிடணும். ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அவனுக்கு கோவம் வருது. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். உங்கள மாதிரி எனக்கு குண்டா இருக்க பிடிக்கல. நான் எப்படி இப்ப ஸ்லிம்மா இருக்கேன். நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு ஃபுட்டே வேணாம். இங்க பாரு. நீ இப்ப இத சாப்பிடுற. இந்த சாப்பிடுற சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கேட்கணும். ஃபுல்லா காலி பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு உன்ன பிடிக்கலமா நீ என் அம்மாவே கிடையாதுன்னு கத்திட்டே இருக்கும்போது இப்போ வந்து டாக்டர் வராங்க. டாமி உன்னோட வீக்னஸ் எனக்கு நல்லாவே தெரியும். குண்டா தான் உனக்கு பிடிக்காதா? சரி ஓகே. உன்னை நான் இன்னும் எப்படி ஃபிட் ஆக்கணும்னு காமிக்கிறேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்து என்னோட கையிலே குத்துவாரு. அவளோட வாயையும் நாக்கையும் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவனை குத்தி குத்தி கொலை பண்ணிடும் அந்த சைக்கோ. எங்க ஹீரோயினியோ என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பாப்பாங்க. அந்த ரூம் இருட்டா இருக்கும். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது டாமி எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜிம்ல அவனோட சடலம் இருக்கும். இதை பார்த்த ஹீரோயினியும் பயந்து போயிருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு திரும்பும் போது அங்க அந்த சைக்கோ இருப்பாரு. டாமியும் ஹீரோயினும் குத்த வருவாங்க. அதுக்குள்ளே பின்னாடி இருந்த வயசானவர் அந்த சைக்கோட மண்டியில ஒரு பொருளை வச்சு இடிச்சுட்டு இங்க நிக்காதீங்க ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களும் வேகமா ஓடி ஒரு ரூம் குள்ள போய் ஒழிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த கில்லர் வருவான். நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்க போனாலும் உங்க சாதி ஏன் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த வயசானவரை பார்த்து ஹீரோயின் என்னதான் நடக்குது? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போறாங்க? உண்மையாவே அந்த டாக்டர் உயிரோட இருக்காரு அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது அந்த வயசானவங்க எல்லா உண்மையும் செய்வாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி அவரு மனநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல்ல சேர்த்தாங்களாம். அப்ப அவருக்கு வயசு 11. ஏன்னா அந்த டாக்டர் சித்திரவதை பண்ணுவான். என்னோட கண்ணுல எல்லாம் கம்பி வச்சு குத்துவான். இந்த ஹாஸ்டல்ல கிட்ட எங்களால தப்பிக்கவே முடியல. அவ்வளவு செக்யூரிட்டி இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இவனோட டார்ச்சர் தாங்க முடியாம அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவனை ஒரு இரும்பு கம்பியை வச்சு டைட்டா கட்டிட்டு எல்லா மாணவர்களும் இந்த ஹாஸ்டலை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடிட்டாங்க. அந்த நேரத்துல அவன் ரொம்ப வலி வேதனை கத்திட்டு இருந்தா அவனை அந்த டைம் யாருமே காப்பாத்தல. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, நீ எங்க போனாலும் உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். எனக்கு தந்த வழியை உங்களுக்கு நான் அதிகமா தருவேன் அப்படின்றத அவன் சொன்னான். அதுக்கடுத்து நான் அங்க ஓடிட்டேன். அதுக்கடுத்து நான் நைட் தூங்க முடியல. எனக்கு பயங்கரமான கனவு வந்தது. என்னோட வாழ்க்கையினால ஒழுங்கா வாழ முடியல. அதுக்கடுத்து நான் திரும்ப இங்க வந்து வேலை பார்த்தேன். இப்போ என் கண்ணுக்கு அவன் தெரியறான். இங்க இருந்த ஆபத்து நம்ம இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போகணும்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன டோர் வழியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள போகணும். அது தாண்டி போனோம்னா அங்க ஒரு காடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். வாங்க இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கீ இருக்கும். அது கீழ் டோருக்கான கீ. இது இருக்கு, வாங்க நம்ம சீக்கிரமா போலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தையும் பார்த்திருப்பாங்க. இங்க என்ன பண்ற, வா என் கூட சொல்லி அவளையும் இழுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த டாக்டர் அங்க இருப்பாரு. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது, ஓடுங்க, எவ்வளவு தூரம் ஓடுறீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ டாக்டர் வந்துருவாரு. சின்ன வயசு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன பையன் தானே நீ, இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி ஒரு கம்பி எடுத்து அவனோட கண்ணுல அப்படி சொருகி விட்டுருவாங்க. ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு வேகமா தப்பிச்சு ஓடி போவாங்க. அப்படி ஓடி போயிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் ஐவியை பிடிச்சிருவாரு. இப்ப பாரு அப்படின்ட்டு டக்குன்னு அந்த இடமே இருட்டாவும் அவளோட பெட்ரூம்ல இருக்காங்க. ஐ லவ் டாடி அப்படின்னு எழுதிரு. ஐவி எனக்கு உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அங்க வருவாரு. சரி கண்ணா இங்கதானே இருக்கேன், அம்மா தூங்கிட்டாங்க. சின்ன வயசுல அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. இதனால அவ அந்த வீட்டுல இருக்கவே வெறுத்தா. அதனால ஹாஸ்டல்ல வந்து சிம்பதிருப்பா. எனக்கு உன்னை பிடிக்கலப்பா, என்கிட்டயே வராது அப்படின்னும் போது இப்போ அந்த டாக்டர் ரொம்ப வழியில இருக்கியா, இந்த வழியை நான் குறைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை குத்தி குத்தி கொலை பண்ணிடுவாரு. அந்த பொண்ணு அங்கேயே இறந்துருவா. ஹீரோனே அவங்க வந்து வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்ல இறந்து போன எல்லா ஸ்டூடெண்டோட சடலம் இருக்கும். அதை பார்த்து ஹீரோனே பயந்துருவா. அந்த வயசானவர் சொன்ன ஓட்ட இதுதான், இது வழியா தான் அந்த ஃபேக்டரிக்குள்ள நம்மளால போக முடியும், இது ஓபன் பண்ண வா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டு உள்ள போக பாப்பாங்க. அதுக்குள்ள அந்த டாக்டர் வந்துருவாரு. வாங்க உங்களோட வலி எல்லாத்தையும் நான் குறைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு சமக்கம் வரும். நீங்க வந்து போனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்க ஒரு பொருள் எடுத்து அவனோட மண்டையில அடிக்க வருவாரு. ஆனா அவன் தப்பிச்சிருவான். ஹீரோ போட்டு சமாடி அடிப்பான். இப்ப ஹீரோனி ஒரு பெரிய கட்டை எடுத்து அவனோட மண்டையில அடிப்பாங்க. அவன் கீழே விழுந்துருவான். வாங்க வந்து போலான்னு சொல்லி ஓட்ட வழியா அவங்க மூட்டி போட்டு வேகமா போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஃபேக்டரி விட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க. அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சந்து வழியா மேலே ஏறி காட்டு வழியா நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த சைக்கோ உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஹீரோனியும் முடிஞ்சாக்கும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்துல கீழே விழுந்துருவாங்க. ஹீரோட காலு ஒரு இடத்த நல்லாவே மாட்டிக்கும். ஹீரோனி முடிஞ்சவளுக்கு ஈர்க்க பார்ப்பாங்க. இங்க பாரு டைம் வேஸ்ட் பண்ணாது, நீயாவது உயிரோட இருக்கணும், நீங்க வந்து தப்பிச்சுப்போ, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த சைக்கோ டாக்டர் வந்துருவாரு. என்கிட்ட இருந்து தப்பின்னு தானே நினைச்சேன், இப்ப பாரு உன்ன என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே குத்த வருவாரு. அதுக்குள்ள ஹீரோயின் நான் தான் அதிகமான வழியில இருக்கேன் டாக்டர், முதல்ல எனக்கு கியூர் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த சைக்கோவும் நீதான் கொஞ்சம் மோசமா இருக்க, உன் வழியை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாரு. இப்போ அவ கையில அந்த கத்தி எடுத்து அவனோட தலையில அந்த கத்தி எடுத்து குத்தனா பிறகு அவர் தலையில இருந்து சில ஆத்மா கண்ணா அப்படியே வெளியே சந்தடி ஓட ஆரம்பிக்கும். அது என்னன்னா இவர் கொலை பண்ண அந்த ஸ்டூடெண்டோட ஆத்மாக்கள் தான். அதனோட ஆத்மாக்கள் வச்சுதான் இவர் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு போல. இப்ப அந்த ஆத்மாக்கள் அவரோட உடம்பை விட்டு போக போக அந்த டாக்டர் அப்படியே வீக் ஆகுறாரு, டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மா எல்லாம் அப்படியே மேல சொர்க்கத்துக்கு போகுது. ஹீரோனும் இப்ப அந்த இடத்த வச்சு தப்பிச்சு மெயின் ரோட பாத்திருப்பாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்கு வரேன். Bye bye.